காய்ஸ் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே என்னன்னா என் ஹஸ்பண்ட்க்கு 30th பர்த்டே. எனக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வர மாதிரி 30 டிஷ்லாம் செஞ்சு அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் இந்த ½ கேஜி கேக் பண்ணுறதுக்குள்ளேயே என் பையனை வச்சுட்டு போதும் போதும்னு ஆயிடுச்சு. பயங்கர செட்டப் பண்ணிட்டு இருக்கான். இப்போல்லாம் அவன் பார்த்தாலே தெரியும் கேக் பார்த்து எவ்வளோ எக்ஸைட்டட் ஆகுறான்னு. ஏன்னா நான் கேக் ஸ்வீட் எதுவுமே மோஸ்ட்லி அவனுக்கு கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் நாங்கள் மார்னிங்கே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வெளியே போய் சாப்பிட்றத விட வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என்னோட விஷ் லிஸ்ட்ல இருந்தது. அவர் வந்து மோஸ்ட்லி இந்த கிஃப்ட் செலிப்ரேஷன் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சனே கிடையாது. இது வந்து ஒரு வாலெட் தான். ஆனால் எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் தோணுச்சு இந்த வாலெட் வந்து இன்னுமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பிரிண்ட் செமையாக இருந்தது. நான் அதுக்காக தான் இது சூஸ் பண்ண வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே ரியலாக இருக்க மாதிரி. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்படியே ஹாப்பியாக டே முடிஞ்சிச்சு. ஓகே பாய்.